வாணியம்பாடி அடுத்த பெத்தவேம்பட்டு கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு எருதுவிடும் விழா நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எருதுவிடும் விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்க, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெத்தவேம்பட்டு கிராமத்துல மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்று எருது விடும் விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த எருது விடும் விழாவை வாணியம்பாடி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு அரசு அனுமதியுடன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த எருது விடுவானது இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த எருது விடும் விழாவில் வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் வெளி மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் வரவழைக்கப்பட்டு கால்நடை மருத்துவ குழுவினருடைய முழு பரிசோதனைக்கு பின்னர் காளைகளை இந்த போட்டியில் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள். வட்டாட்சியர் சுதாகர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் இந்த விழா குழுவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பின்னரே இந்த போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறைவான வினாடிகளில் இலக்கை அடையக்கூடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக முன்னாள் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் கோபால் சார்பில் 1 லட்சம் ரூபாய் எனவும், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் மக்கள் என பல்வேறு தலைவர் சார்பில் 74 பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டு எருது விழாவை கண்டு கழித்து வருகிறார்கள். பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக இரு புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாணியம்பாடி டிஎஸ்பி மகாலட்சுமி உத்தரவின் பேரில் கிராமிய காவல் ஆய்வாளர் அமுதா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த எருது விடும் விழாவானது 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு நடைபெற்று வருவதால் இந்த பகுதியுடைய மாடுபிடி வீரர்கள், இளைஞர்கள் என உற்சாகத்துடன் இந்த போட்டியை கண்டு கழித்து வருகிறார்கள். மேலும் இந்த விழா நடத்த அனுமதி வழங்கிய அரசிற்கும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். விழாவை துவக்கி லெப்ட் சார். எங்கள் விளையாட்டு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். மந்திரி லெப்ட் சண்டே